Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஆச்சி பானிபூரி கிட் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போறோம். நம்ம இந்த கிட்ல வந்து என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா பூரி வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா மின்ட் சட்னி, ஸ்வீட் சட்னி, அப்புறம் சீசனிங் பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க. மொத்தமா 4 பொருள் கொடுத்திருக்காங்க நமக்கு. பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா கொடுத்திருக்காங்க. இந்த கிட் குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியரா கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸும் கொடுத்திருக்காங்க. நமக்கு ரொம்பவே ஈஸி தான். இத பார்த்தே நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சாலே போதும். ஈஸியா செஞ்சிடலாம். 155 கிராம் இந்த பாக்கெட் தான் நான் வந்து வாங்கி இருக்கேன். ரேட் வந்து 40 ரூபாய் போட்டுருக்காங்க. இப்போ இத வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு குவாண்டிட்டி இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ள இந்த 2 பாக்கெட் தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பூரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா கொடுத்துட்டாங்க. நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கிட்டா போதும். பூரி வந்து பாத்தீங்கன்னா 30 கொடுத்திருக்காங்க. மொத்தமா ரெண்டாவது பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கவர் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து மின்ட் சட்னி, இன்னொன்னு வந்து ஸ்வீட் சட்னி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கோட வந்து இந்த சீசனிங்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணனும் மசாலா வந்து கொடுத்திருக்காங்க. தனித்தனியா எல்லாத்தையும் இப்ப நம்ம பிரிச்சு சேர்த்துக்கலாம். மின்ட் சட்னி வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. 250 ml வாட்டர் வந்து இது கூட சேர்க்கணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்துல இந்த சட்னியை சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பானி வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ஸ்வீட் சட்னியை கட் பண்ணி ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். எல்லாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பானிபூரி நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ரெடி பண்ணி கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிட்டேன். எண்ணெயும் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு பூரியா எடுத்து நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பரா ஃப்ளஃபியா எழும்பி வரணும். அந்த அளவுக்கு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா எழும்பி வரும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி நீங்க போட்டுட்டீங்கன்னா நல்லா இந்த மாதிரி எழும்பி வராது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்டவ் வந்து குறைச்சு வச்சிட்டே நம்ம குக் பண்ணிக்கலாம். ஏன்னா சீக்கிரமா கலர் மாறிடும். ஆனா வேகாம போய்டும். நல்லா கிறிஸ்பியா இருக்கணும்னா நீங்க எண்ணெயை நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டா தீயை குறைச்சு வச்சிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பூரியை வந்து. அப்பதான் சாப்பிட நல்லா கிறிஸ்பியா இருக்கும். பூரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பூரியும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூரிக்குள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டேன் குக்கர்ல. வெங்காயம் கொஞ்சம் வந்து பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டா போதும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் மசிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த கிட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா சீசனிங்கும் கொடுத்திருக்காங்க. 4வது பாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சீசனிங் தான். நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயத்தோட இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒண்ணா மிக்ஸ் பண்ணிடலாம். உள்ள ஸ்டஃப் பண்றதுக்கும் நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அந்த கிட்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல 200 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. நீங்க அதுக்கு ஏத்தது போலவே இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. பூரி ரெடி பண்ணியாச்சு. பானி, அதுக்கு அப்புறம் ஸ்வீட் சட்னி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஆனா பூரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்ல வந்த பூரி ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்லா ஃப்ளஃபியா எலும்பி வந்திருக்கு பாருங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி இருக்கிற உருளைக்கிழங்கு வச்சிடலாம். கொஞ்சமா ஸ்வீட் சட்னி வச்சுக்கலாம். பானியை பூரியில சேர்த்துட்டு நம்ம கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். சாப்பிடுறதுக்கு எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பானியும் நம்ம சேர்த்தாச்சு. அவ்வளவுதான், நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற பானிபூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஆனா நம்ம வீட்லயே ஃப்ரெஷ்ஷா சட்னி எல்லாம் ரெடி பண்ணி செய்யும்போது இன்னும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும், நல்லா டேஸ்டியா இருக்கும். வீட்லயே பானிபூரி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க அந்த வீடியோவும் போய் பாருங்க. உங்களுடைய வீட்லயே ஃப்ரெஷ்ஷா நீங்க பானிபூரிக்கு தேவையான எல்லா பொருளையும் ரெடி பண்ணி நீங்க பானிபூரியும் செய்ய முடியும். அந்த வீடியோவும் பார்த்துட்டு நீங்க உங்களுடைய வீட்ல பானிபூரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.